ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சைலண்ட் மோடில் இருந்த தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து ஆக்டிவ் மோடுக்கு வந்து மாறியிருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து ஆக்டிவாக மாறினாலுமே கூட மாற்று கட்சியை சேர்ந்தவங்க விஜய் மேலே விமர்சனத்தை முன்வைக்காமல் இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருப்பார். அவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியை சேர்ந்தவங்க விஜய் வந்து இன்னும் திருந்தலை, இந்த மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி எந்த காலத்துலையுமே திமுக வந்து தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இன்னொரு புறம் வந்து சொல்ல முடியாது, இவங்க கூட வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புலேருந்து ஒருத்தவங்களை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு. யார் அவங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சாணக்கிய நடத்தின கருத்து கணிப்பு முடிவு வச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து 3வது இடத்துக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறதுலையுமே நமக்கு வந்து டவுட்டே வந்து கிடையாது. திமுகவுக்கு தான் பெரிய அளவில் வந்து பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு சர்வே முடிவு வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது இனிமேல் வந்து 2 கட்சிக்குள்ளே மட்டும்தான் வந்து போட்டி. ஒரு புறம் வந்து திமுக, இன்னொரு புறம் வந்து டிவிகே. ஸோ இது மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இன்னொரு புறம் வந்து இந்த கரூர் விஷயத்தில் அரசியல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக பல விஷயங்களை வந்து அவதூறுகளை வந்து ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்திலே வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி முழுக்க திமுகவை தாக்கி தான் விஜய் வந்து பேசியிருப்பார். ஆனால் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து தொடங்குவதற்கு முன்னாடியே விஜய் வந்து இன்னும் திருந்தலை அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து குற்றம் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா பவுன்சர்கள் தான். ஏன்னா நிறைய பவுன்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். இப்போ வந்து மாமல்லபுரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் வந்து சந்தித்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நிறைய பவுன்சர்கள் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய பொருளாளரான வெங்கட்ராமன் வந்தார். காரில் வந்த அவரை அனுமதிக்காமல் பவுன்சர்கள் வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா பொருளாளரையே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து காக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளே அனுப்பியிருப்பாங்க. இப்போ இதை வந்து எதிர்கட்சியினர் வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு புறம் வந்து நடுநிலையாக இருக்கிறவங்க கொஞ்சம் மூத்த பத்திரிகை விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் இந்த மாதிரி பவுன்சர்களை அதிக அளவில் வந்து இறக்காமல் தன் ஆர்வலர்கள் அணியை வந்து உருவாக்கணும், அப்போ தான் வந்து விஜய் மேலே இருக்க மதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் மற்ற தலைவர்களை விட விஜய் வரார் அப்படின்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து வருது. அப்போ வந்து தன்னார்வலர்கள் அணியை வச்செல்லாம் வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விஜய் இந்த மாதிரி வந்து பவுன்சர்களை வந்து அதிகமான பேரை வந்து இறக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி, இவர் வந்து அரசியல் விமர்சகர். இப்போ இவர் வந்து சொல்ல முடியாதுங்க, நிர்மலா சீதாராமனை கூட முதல்வர் வேட்பாளராக வந்து பாஜக வந்து களமிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இப்போ ரீசெண்டாக அதிமுகவில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஓபிஎஸ்ஸை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வந்து விரோதமான நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியில் வந்து அனுப்புனார். அதேமாதிரி பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, முழுக்க பாஜக பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வெளியில் அனுப்புனார். ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி யாரோட ஆளாக வந்திருக்காரு, அவரே வந்து பாஜக சொல்கிறத கேட்டு தான் வந்து நடந்துட்டு இருக்காரு. ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக வாக்காளர்களில் பாதி பேர் மட்டும்தான் இப்போ வந்து எடப்பாடி கைவசம் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் டெபாசிட் வந்து போயிடுச்சு. விலவங்கோட்டில் 4வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அதேமாதிரி புதுச்சேரியிலுமே 4வது இடத்துக்கு வந்து அதிமுக வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன் இவங்களால் வந்து வாக்குகள் எப்படி சிதறடிக்க முடியுமோ அதேமாதிரி செங்கோட்டையினாலையும் குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை எடப்பாடிக்கு எதிராக வந்து திருப்ப முடியும். அதில் அவர் வந்து உறுதியாக இருப்பார் அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கொங்கு மண்டலத்தில் சின்ன அளவில் ஒரு வாக்குகளை வந்து செங்கோட்டையன் பிரித்தா கூட அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் பின்னடைவை வந்து ஏற்படுத்தும். இப்போதைக்கு வந்து செங்கோட்டையனும் சரி அண்ணாமலையும் சரி ஒத்த கருத்தில் தான் வந்திருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறது மட்டும்தான் தங்களுக்கான அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கருத்தில் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரால் எடப்பாடியினுடைய அரசியலை தாராளமாக வந்து வீழ்த்த முடியும். அதே மாதிரி எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு தான் செங்கோட்டையன் வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க தான் வந்து முக்குலத்தோர் சமூகத்தில் பெரிய அளவில் வந்து உயர்ந்த பெரிய அளவிலான தலைவர்களாக வந்து பார்க்கப்படுறாங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் வந்திருக்காங்க. இந்த முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தாலுமே கூட ராமநாதபுரத்தில் டெபாசிட் வந்து காலி, திருநெல்வேலி, தேனிலையுமே வந்து டெபாசிட் இல்லை, மதுரையில் 3வது இடத்துக்கு வந்து அதிமுக வந்து தள்ளப்பட்டாங்க. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சீட் விவகாரம் வந்து சரியாக போனால் மட்டும்தான் கூட்டணி வந்து சுமூகமாக வந்து போகும். ஒருவேளை வந்து பாஜக சார்பில் நிர்மலா சீதாராமனையோ அப்படி இல்லைனா வேறு யாராச்சும் ஒருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து நிறுத்தலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை முதல்வர் வேட்பாளர் நிறுத்தினாங்க அப்படின்னா முக்குலத்துறை எல்லாமே அவருக்கு எதிராக வந்து திரும்புவாங்க. இதனால் வந்து அதிமுக நிச்சயமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக போயிடும்.
பாஜகவுக்கு சரியான அளவில் சீட்டு கொடுக்கல அப்படின்னா அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து போயிடுவார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை எதிர்த்து எந்த காலத்துலேயும் திமுகவை வந்து தோற்கடிக்கவே முடியாது. அது 2026 நடக்க போகிற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2031 நடக்க போகிற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2 தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமியால் திமுக வந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இன்னொரு விஷயத்தையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ முதல்வர் வேட்பாளராக பாஜகவை சேர்ந்தவங்களை போட்டால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்குவாரா அப்படின்னா ஒத்துக்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போதைக்கு வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் 20% பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக வந்திருக்காங்க. அவங்கள விட ஒரு வாக்கு அடிப்படையில் பார்த்தோன்னா 10% இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் ஒருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியால் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து பாஜகவை வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடிக்கு எதிராகவே வந்து திரும்பலாம். அப்போ வந்து எடப்பாடியோட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது பாஜகவை தாண்டி யோசிக்கிறப்ப, பாஜகவை உதறி தள்ளிட்டு போகிறப்ப அது வந்து சிக்கலாக தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் வந்து சாணக்கியா டிவி நடத்தின கருத்து கணிப்பு முடிவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32 சட்டமன்ற தொகுதியில் இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தியிருக்காங்க. 2989 வாக்காளர்கள்கிட்ட இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டதில் 39% பேர் அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 36% வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 5% பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து தாவேகாவுக்கான அந்த ஒரு செல்வாக்கு தான் அதிகமாக இருக்குது. 20% பேர் வந்து தாவேகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் திமுகவுக்கு எந்த இடத்துல சிக்கல் வரும், திமுக எந்த இடத்துல வந்து பின்னடைவை சந்திப்பாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிதளவில் இல்லை. 3% மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது. அதுவும் இது வந்து ஒரு எக்ஸாக்டான கருத்து கணிப்பு கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டு தான். அப்போ ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சரிசமமாக வரலாம், இல்லை அதிமுக விட திமுக கொஞ்சம் கூடுதலாக வாங்கலாம், இல்லை அதிமுக வந்து இப்போ சொன்ன அளவில் வந்து வாக்குகளை வந்து வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கும் பட்சத்தில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறது திமுகவுக்காக இருந்தாலும் அதிமுகவுக்காக இருந்தாலும் சிக்கல். அப்போ இன்னொரு கட்சியினுடைய உதவி வந்து தேவை. அப்போ அதில் இன்னொரு கட்சின்னு போனோன்னா சீமான் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு கண்டிப்பாக கூட்டணி கிடையாது அப்படின்னு. அப்போ கடைசி நேரத்தில் சீமான் வந்து கூட்டணி ஒத்துக்கவும் மாட்டார். அவருக்கும் வந்து 5% தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் அவர் உள்ளே வர முடியாது. அப்போ விஜய் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க முடியும். இல்லைனா தனிப்பெரும்பான்மை வந்து இந்த கருத்து கணிப்பின்படி வந்து பெருசாக இருக்காது. அப்போ விஜய் வந்து திமுகவா அதிமுகவா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து அவர் வந்து எந்த இடத்துல பேசினாலும் முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ விஜய் நிச்சயமாக அதிமுக கூட இணைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதிமுகவுக்கு அது வந்து சாதகம், விஜய்க்கும் அது வந்து சாதகமாக இருக்கும், திமுகவுக்கு தான் அது வந்து பாதகமாக வந்து பார்க்கப்படுது. இப்போதைக்கு வந்து ஆட்சியிலே இல்லாத அதிமுக ஆட்சியை பிடிக்கிறாங்கிறப்ப அது ஓகே. புதுசாக களத்துக்கு வந்த விஜய் வந்து அதிக அளவில் வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப அதுவும் ஓகே. ஆனால் ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இப்போ வந்து அவர் தான் முதல்வர் இருக்காரு, அவர் வந்து பின்னடைவை சந்திச்சு எதிர்கட்சி அமர்றாரு அப்படிங்கிறப்ப அது மொத்த திமுகவுக்குமே பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும். ஸோ சாணக்கியா டிவி நடத்துகிற இந்த ஒரு கருத்து கணிப்பை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.